இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ. எபிசோடை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. ரேவதி வந்தாங்களா இல்லையா, எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோட் நகர்வு இருந்தது. ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரேவதி திரும்ப வந்துட்டாங்க, கார்த்தியை பார்த்துட்டாங்க அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, கார்த்தியை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டாமான்னு ரேவதி ரொம்பவே எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அங்கே போர்டிங் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரேவதி போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேரும் ரேவதி ஊருக்கு போயிட்டா அப்படின்ற சந்தோஷத்தில் வந்துட்டுருக்காங்க. டேக் டைவர்ஷனால் கார்த்தி வழிமாறி போனவர் திரும்ப அதே ரூட் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்றாரு. கரெக்டாக வேகமாக ஓடி வராரு. அப்போது சாமுண்டீஸ்வரியையும் சந்திராவையும் மீட் பண்ணுறாங்க. இப்படிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது, உங்கள் பொண்ணுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்கன்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரியை பார்த்து கேட்க, நீ என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணதை விடவா நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டும், நான் தான் உன்னை மாப்பிள்ளையாக என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ நானே உன்னை வேணாங்கிறேன், இனிமேல் என் பொண்ணு உன் வாழ்க்கையிலே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமும் லேட்டாகவும் வந்துட்டு தம்பின்னு சந்திரா ஒரு பக்கம் கலாய்க்க, நீங்கள் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பேச, நீ கனடா போனாலும் என் பொண்ணை அவன் நல்லா தேடி கண்டுபிடிக்க முடியாது, நீ அப்படி தேடி போகிறா இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி, இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மயில் வாகனத்துக்கு கால் பண்ணுறாங்க. என்னப்பா ரேவதியை பார்த்துட்டியான்னு மயில் வாகனம் கேட்க, இல்லைங்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒரு பிளானை மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை செய்து முடிங்க, இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னு கார்த்தி சொல்ல, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எங்கே ஓடுறாரு அப்படின்னு பார்த்தா சிவனாண்டியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் சிவனாண்டியும் சித்தப்பாவும் ரேவதி ஊருக்கு போன விஷயத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் ஜன்னல் ஓரத்தில் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த ஃபோனை எடுத்து இங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விட, இது சிவனாண்டியோடைய ஃபோன்லேருந்து போகிறதுனால அவங்க சிவனாண்டியாக தான் படிப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பிளான் தான். இதுக்கப்புறம் ரேவதி திரும்ப வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த சீனை முடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்காங்க. சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவசர நிலையினால் ஃப்ளைட்டை நாங்கள் தரையிறக்குறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ கீழே இறங்கி வராங்க. வந்ததுக்கப்புறம் ஓடி கார்த்தியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களை விட்டு பார்க்காம பேசாமல் போயிடுவோன்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி எபிசோடுக்கு பரபரப்பு பஞ்சமே இல்லை. ஸோ ரேவதி ஆக மொத்தம் கார்த்தியை மீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி கார்த்தி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, கார்த்தி எல்லா உண்மையும் ரேவதி கிட்டே சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேவதி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி தன்னுடைய அம்மா கிட்டே போயிட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் உண்மையெல்லாம் மறைச்சிங்கன்னு அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்க, அவங்களுடைய பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து வர நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று புருஷன் ஏன் கூட இருக்கணும், இல்லைனா புருஷன் கூட நான் இருக்கணும், நான் ஏன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் கூடவே நான் போகிறேன்னு சொல்லி பெட்டியெல்லாம் தூக்கிட்டு ரேவதி போவாங்க. அதை சந்திரா தடுக்கும்போது சந்திராவுக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்க, ராஜராஜன், ரோகிணி இவங்க எல்லாருக்கும் ரேவதி கார்த்தி கூட போகிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ அதுதான் அப்கமிங் எபிசோடுக்கான ஹைலைட்டாக இருக்க போகுது. ஆக மொத்தம் அப்கமிங் எபிசோட் வேறு லெவல் ஃபயராக இருக்க போகுது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.